ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் பார்க்குறோம். அதாவது துறைகள் அவற்றின் தந்தைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு துறைக்கும் யார் யார் அதில் தந்தைகள்ன்றத பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது தேசத்தந்தை. தேசத்தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி. அடுத்து சட்டத்துறையின் தந்தை. சட்டத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெரமி பெந்தரம். வரலாற்றின் தந்தை. வரலாற்றின் தந்தை என்ன அழைக்கப்படுபவர் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெரோடோட்டஸ். புவியியலின் தந்தை. புவியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா எராட்டோஸ்தீனஸ். அரசியல் விலங்கியல் துறைகளின் தந்தை. அரசியல் விலங்கியல் துறைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். ஆங்கில கவிதைகளின் தந்தை. ஆங்கில கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜாஃப்ரி சாசர். தாவரவியலின் தந்தை. தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தியோப்ராஸ்டஸ். மரபியலின் தந்தை. மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிகர் மெண்டல். நோய் எதிர்ப்பியலின் தந்தை. நோய் எதிர்ப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் எட்வர்ட் ஜென்னர். பொருளாதாரவியலின் தந்தை. பொருளாதாரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். சமூகவியலின் தந்தை. சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அகஸ்டஸ் கொம்டி. ஹோமியோபதியின் தந்தை. ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சாமுவேல் ஹானிமன். கணிப்பொறியின் தந்தை. கணிப்பொறியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சார்லஸ் பாபேஜ். செல்போனின் தந்தை. செல்போனின் தந்தை என்று அழைக்கப்படுவர் மார்டின் கூப்பர். இந்திய சினிமாவின் தந்தை. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தாதா சாஹேப் பால்கே. தமிழ் உரைநடையின் தந்தை. தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வீரமாமுனிவர். இந்திய அணுக்கருவியலின் தந்தை. இந்திய அணுக்கருவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹோமி பாபா. இந்திய விண்வெளியியலின் தந்தை. இந்திய விண்வெளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் விக்ரம் சாராபாய். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை. ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தன்வந்திரி. வேதியியலின் தந்தை. வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ராபர்ட் பாயில். இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை. இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜே.ஆர். டாடா. இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை. இந்திய ஏவுகணையின் தொழில்நுட்பத்தின் தந்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஜே அப்துல் கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.